மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனேயே என்ன ஆகும், உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, தூங்குன மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் முழுவதும் ஒரு டயர்ட்னஸ் இருந்து எப்பவுமே இருக்கும். இந்த வேலையை ஈஸியா செய்யலாம்னு நினைப்போம், ஆனா செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தோம்னா, அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சரியா உணவு எடுத்து எனக்கு ஜீரணம் ஆகல, சாப்பிடக்கூடிய உணவு எனக்கு செரிமானம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். சோ இது நிறைய பேருக்கு இருக்கும். வயிறு உப்புசமா இருக்கு, சரியா மலச்சிக்கல், மோஷனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்க, மலச்சிக்கல் தொந்தரவும் நிறைய பேருக்கு இருக்கும். அதை தொடர்ந்து முகம் எப்போதுமே வாட்டமாக இருக்கிறது, டல்லா இருக்கிறது, கண்ணை சுத்தி ஒரு கருவளையம் இருக்கிறது, முகம் எப்போதுமே டல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை தாண்டி சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு என்னன்னா, ஒற்றை தலைவலியோ, அதாவது மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியோ, திடீர்னு தலை சுத்தல் ஏற்படுது, வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு தலை சுத்தல் ஏற்படுற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை நாளடைவில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கைகள்ல ஒரு நடுக்கம், கால்கள்ல ஒரு நடுக்கம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது. இந்த மன அழுத்தம் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எதுவுமே நம்மளால கரெக்டா திங்க் பண்ணவே முடியல, பாசிட்டிவான ஒரு தாட் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது, சோ கான்பிடென்ட் இல்லாத மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் அதிகமாகிறது, சுகர் வர்றது. சோ இந்த மாதிரியான காரணங்கள், இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். திடீர்னு நார்மலா தானே இருந்து, எதுக்கு பிளட் பிரஷர் இவ்வளவு அதிகமாச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றதும் யோசிப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது டோட்டலா நம்ம பாடியோட மெட்டபாலிசமே குறையுது. இதற்கு ரீசன் என்ன? ஒரே ஒரு ரீசன் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா, தூக்கமின்மை, இன்சோம்னியா அப்படின்னு சொல்றோம். இன்றைய காலகட்டத்துல தூக்கமின்மை பிரச்சனைனால நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறோம்னு சொல்லலாம். இந்த தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு சொல்றது நமக்கு பல பேருக்கு ரொம்ப வருஷமாவே இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா, நான் நார்மலா படுக்க போயிட்டேங்க, ஆனா எனக்கு தூக்கம் சரியா வரல, முழிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு டீப் ஸ்லீப் கிடையாது, சின்னதா ஒரு சத்தம் கேட்டா கூட நான் முழிச்சுக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, சிலருக்கு நைட் ஷிஃப்ட் தான் ஜாபே, எனக்கு நைட்ல தாங்க, வேற ஆப்ஷனே எனக்கு கிடையாது, நைட்ல தான் நான் ஒர்க் பண்ணி ஆகணும், அப்போ முழிச்சுதான் இருந்து நான் டே டைம்ல தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள், சில காரணங்களால நமக்கு உறக்கம் இல்லாமல் இருக்கும்போது உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது. இது எல்லாத்தையும் விட பெருசா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்றோம். இன்னைக்கு யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு, பெண்களாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு தூக்கமின்மை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஆண்களுக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. சோ நமக்கு எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகளோ, ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது ஒரு விஷயம்னா இந்த தூக்கமின்மையை சொல்லலாம். இப்போ இந்த தூக்கம் அப்படின்னு சொல்றது, பகல் முழுவதுமே நம்ம உடல் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இரவு நேரத்தில் அந்த உறங்கக்கூடிய சமயத்தில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் இல்ல டேமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய பணியை தான் நம்ம தூக்கத்துல செய்து, முக்கியமாக மூளைக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தூக்கம் வரல, எனக்கு இந்த தூக்கத்தை நான் மேம்படுத்தணும், என்ன பண்ணலாம், இயற்கையான முறையில எப்படி நம்ம தூக்கத்தை கொண்டு வருவது, தூக்கம் இன்மை பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய நம்ம அவதிகளை எப்படி நம்ம சரி செய்யலாம்ன்றத பார்க்கணும். இதுல முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மருந்துகள் இருக்கு. சிலர் என்னன்னா, ரொம்ப நாளா தூக்கம் இல்லைங்க, இப்படியே நான் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால ஸ்லீப்பிங் பில்ஸ் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அதனால ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்லாம நேச்சுரலாவே நமக்கு
சில மூலிகைகளோ நம்ம செய்யக்கூடிய சில பயிற்சிகள் மூலயமாகவோ எப்படி நம்ம தூக்கத்தை வர வச்சு ஒரு ஆழ்ந்த தூக்கம் பெற முடியும், இதை தெரிஞ்சுக்கலாம். உணவு முறையில பொறுத்த வரைக்கும் ஈஸியா இரவு நேரத்துல எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவு, அதாவது ஆவியில வேக வைத்த இட்லி, இடியாப்பம் மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காய்கறிகள், பழ வகைகளை நம்ம உணவுல நிறைய சேர்த்து சாப்பிடணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயில பொரித்த உணவுகள் சாப்பிடாம வேக வைத்து அதுக்கப்புறம் அதை தாளிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுல முக்கியமாக புரோட்டீன் டயட் நமக்கு தூக்கத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். புரோட்டீன் டயட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய நட்ஸ் வகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முந்திரி, பாதாம் எடுக்கிறோம், ஆல்மண்ட் எடுக்கிறோம்னா எடுக்கலாம். இல்ல வேர்க்கடலை ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் இதை வறுத்த வேர்க்கடலையை வெள்ளத்தோட சேர்த்து வைத்து நம்ம சாப்பிட்டாலும் இதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ வேர்க்கடலை சாப்பிட்டா பிளட் பிரஷர் அதிகமாயிடுமா, இல்ல சுகர் அதிகமாயிடுமா அப்படின்ட்டு. வெள்ளத்தோட வைத்து சாப்பிடும் போது இதனால நமக்கு பிளட் பிரஷரோ இல்ல நமக்கு அதிகமான பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படின்றது பயப்பட வேண்டாம். பித்தமும் அதை தணிக்கிறதுக்கு தான் வெள்ளத்தோட வைத்து சாப்பிடுறோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்ல சர்க்கரை நோய் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா வெறும் வறுத்த வேர்க்கடலை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். இது நம்ம உடலுக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால இன்க்ரீஸ் பண்ணுது. தூக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மைண்ட்ல செக்ரேட் ஆகக்கூடிய சில ஹார்மோன்ஸ், நம்ம பிரெயின்ல செக்ரேட் ஆகக்கூடிய சில ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகணும்னா இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உறக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் நமக்கு செக்ரேட் ஆகுது. அதே மாதிரிதான் நம்ம தூக்கம் வருவதற்கு சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறோம். இதுல முக்கியமாக சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. இது சர்க்கரை நோயாளிக்கு பயன்படும், புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு பயன்படுது, குழந்தையின்மை பிரச்சனைக்கும் இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்ற மருந்து பயன்படுது. நம்ம ஸ்பெஷல் மெடிசனா இந்த சீந்தில் சர்க்கரையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இது தூக்கமின்மை பிரச்சனைக்கும் இது பயன்படுது. திரிஃபலா சூரணத்தோட சீந்தில் சர்க்கரையை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல உறக்கம் அப்படின்றது நமக்கு ஏற்படுது. அப்ப திரிஃபலா சூரணம் 100 கிராம் அப்படின்னா சீந்தில் சர்க்கரை ஒரு 50 கிராம் இதனோட நல்லா கலந்து வச்சுட்டு இதை இரவு நேரத்துல நம்ம வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். தொடர்ந்து இதை இரவு நேரத்துல குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம தூங்க போறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படும். சிலருக்கு ஒரு ட்ரை காஃப் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அடிக்கடி தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆடாதோடை மணப்பாகு பயன்படுத்தலாம். இந்த ஆடாதோடை மணப்பாகு பயன்படுத்தும் போது சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அடிக்கடி தொண்டை பகுதியில வரக்கூடிய பிரச்சனைகளோ நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம குளிக்கும் போது எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு, தூக்கம் வருவதற்கு எண்ணெய் குளியல் எடுத்த அன்னைக்கு தேங்காய் பால் கஞ்சியை நம்ம பயன்படுத்தும் போது அன்று இரவு நல்லாவே ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். இது டோட்டலா பாடியில இருந்து அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும் தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் நமக்கு எண்ணெய் குளியலும் தேங்காய் பால் கஞ்சியும் நமக்கு பயன்படுது. இந்த பதிவில் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிமையான முறையில, இயற்கை முறையில பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.